ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு குபர்நெட்டிஸோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்துட்டு பார்க்கலாம். வாய்ஸ் எல்லாத்துக்கும் ஓகே ஆடிபிளா மேம். இருக்கா? கேக்குது மேம். ஓகே. ஓகே. ஸோ வந்துட்டு குபர்நெட்டிஸ் வந்துட்டு என்ன சர்வீஸ் ஆக்சுவலா? ஸோ குபர்நெட்டிஸ் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா கண்டெய்னரைசேஷன் ஆர்கஸ்ட்ரேஷன் டூல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டாக்கர் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். டாக்கரோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே பார்த்தோம். ஸோ டாக்கர் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு கண்டெய்னரைசேஷன் டூல். ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணும் உங்களுக்கு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டட்ல ரன் பண்றதுக்கு ஈஸியாக ஷிஃப்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் உங்க அப்ளிகேஷன் உங்களுக்கு என்ன அவுட்புட் வருதோ அதே அவுட்புட்டை அந்த அதர் பர்சனாலே பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அது போக கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் போயிடும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்துட்டு பார்த்தோம். பட் டாக்கர்கிட்ட மேஜரா இருக்கக்கூடிய 4 டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்கரால வந்துட்டு ஒரு ஸ்டாண்டலோனா அந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை நீங்க வச்சு ஸ்டாண்டலோனா அந்த பர்டிகுலர் சர்வீஸை மட்டும் உங்களால வந்துட்டு ரிலை பண்ணிட்டு ரன் பண்ண வைக்க முடியாது. என்ன கான்செப்ட் அப்படின்னா எஃப்மெரல் இன் நேச்சர். ஸோ அது எப்போ கண்டெய்னர் கில் ஆகுன்றது அதுக்கே தெரியாது. ஸோ எந்த நேரம் வேணாலும் கண்டெய்னர் கில் ஆகலாம். அது வந்துட்டு அன்அவைலபிளாக போயிடும். ஓகேங்களா? செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, ஆட்டோ ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு என்டர்பிரைஸ் லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது. ஸோ இந்த 4 மேஜரான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால டாக்கரை ஒரு ஸ்டாண்டலோனா நம்மளால யூஸ் பண்ண முடியறது இல்லை. ஸோ இந்த கண்டெய்னரைசேஷனுக்கு ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் டூல் தேவைப்படுது. ஸோ அதுதான் குபர்நெட்டிஸ். குபர்நெட்டிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் கண்டெய்னரை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஓகேங்களா? ஸோ கியூபர்நெட்டிஸ் ஏன் இவ்வளோ வந்த கொஞ்ச நாள்லயே அது ஏன் இவ்வளோ பாப்புலரா இருக்கு, நிறைய பேர் ஏன் கியூபர்நெட்டிஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல். உங்களுக்கு இதுல வந்துட்டு என்டர்பிரைஸ் லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. நீங்க டாக்கர் கிட்ட என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸா பாக்குறீங்களோ அது எல்லாத்துக்குமே ஒரு அட்வான்டேஜா தான் உங்களுக்கு கியூபர்நெட்டிஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? செகண்ட் இதுல வந்துட்டு உங்களுக்கு கண்டெய்னரோட ரன் டைம் வந்துடும். நீங்க டாக்கர் இன்ஸ்டால் பண்ணும்போது டாக்கர் டேமன் சொல்லிட்டு நம்ம பேக்அண்ட் ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு கண்டெய்னரோட ரன் டைம் இருந்துச்சுன்னா போதும். இந்த ஆர்கஸ்ட்ரேஷன் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய கண்டெய்னர் அதிகப்படுத்தணும் இல்லை கம்மி பண்ணணும், உங்க அப்ளிகேஷனோட ஹெல்த் செக் பண்ணணும், எந்தெந்த கண்டெய்னர்ல எதெல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு, எதெல்லாம் அதை வந்துட்டு செல்ஃப் ஹீல் பண்ணணும், எதுக்கெல்லாம் வந்துட்டு சர்வீஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா சர்வீஸ் தேவைப்படுது, இந்த மாதிரி என்டையரா உங்களோட கண்டெய்னரை பத்தின எல்லாத்தையும் இந்த குபர்நெட்டிஸ் பார்த்துக்கும். அதனாலதான் வந்துட்டு குபர்நெட்டிஸ் நம்ம கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் டூல்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இனிஷியலா இதை வந்துட்டு கூகுள் தான் டெவலப் பண்ணாங்க. டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு கண்டெய்னரை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் சர்வீஸா தான் இதை ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க. ஸோ இது எந்த ஒரு பிஹேவியர்ல ஒர்க் பண்ணும் அப்படின்னா கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா கிளஸ்டர் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன ஒரு ப்ராசஸ் அப்படின்னா கிளஸ்டர் அப்படின்றதே வந்துட்டு உங்களுக்கு குரூப் ஆஃப் சர்வீஸ். ஓகேங்களா? குரூப் ஆஃப் நோட்ஸ் இல்லைன்னா கலெக்ஷன் ஆஃப் சர்வீஸ் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் சர்வீஸ்ல வந்துட்டு உங்களோட கண்டெய்னரை ரன் பண்ண வச்சுட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு குபர்நெட்டிஸ் பார்த்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள் டெவலப் பண்ணாங்க, லேட்டரா சிஎன்சிஎஃப்க்கு வந்துட்டு அவங்க அதை டொனேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஜேசன், அப்புறம் வந்துட்டு ஹெச்டிஎம்எல் சாரி ஜேசன் பாலிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு யாமல் ஃபைல் இந்த மாதிரி நம்ம எழுதுறோம் இல்லையா? அதே மாதிரி இதை வந்துட்டு கோலாங்ல எழுதியிருக்காங்க. கோலாங்ன்றது ரொம்ப 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 லைட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஒரு லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோட். ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோடிங் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப லைட் வெயிட்டடாக நிறைய ஸ்கிரிப்ட் எழுதாமல் சின்ன சின்னதாக உங்களுக்கு கோடிங் வந்துட்டு முடிஞ்சிடும். சின்னதான்ட்டு இல்லை, லைக் ரொம்ப பெருசாக கோட் அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு மெயினா குபர்நெட்டிஸோட ஒர்க் என்ன, ப்ரொடக்ஷனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது, ஐடி டெலிவரி நீட்ஸை கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் டூலா டெலிவர் பண்றது, எதுக்கு உங்க அப்ளிகேஷனுக்கும் உங்க சர்வீசஸ்க்கும் ஸ்கேலபிலிட்டியா இருக்கட்டும், ஹை அவைலபிலிட்டி ஆகட்டும், செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் டூலா உங்களுக்கு குபர்நெட்டிஸ் பார்த்துக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் நான் தியரிட்டிக்கலாக சொன்னதான் இந்த ஸ்லைட்லேயும் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இப்போ நான் கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் சொன்னேன் இல்லையா? இந்த கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் வந்துட்டு உங்களுக்கு டாக்கர்லேயே இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அதை தான் டாக்கர் ஸ்வாம்னு சொல்லுவோம். ஸோ டாக்கர் ஸ்வாம் வந்துட்டு குபர்நெட்டிஸ் மாதிரியே தான், ஆனால் இது டாக்கரோடது. ஆனால் நம்ம ஏன் டாக்கரோடதே யூஸ் பண்ணாமல் குபர்நெட்டிஸோடது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் தான். பட் வந்துட்டு டிப்ளாய்மெண்ட்டுக்குன்னு போகும்போது நம்ம எதுல வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, எது வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ண ஈஸியா இருக்குன்ற மாதிரி தானே பார்த்து நம்ம சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நம்ம எதை யூஸ் பண்றோம், கியூபர்நெட்டிஸ் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ கியூபர்நெட்டிஸ் உங்களுக்கு கிளஸ்டர் பிஹேவியர்ல ஒர்க் ஆகுது, டாக்கர் ஸ்வாமும் அப்படிதான். பட் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஏன் நம்ம டாக்கர் ஸ்வாம் யூஸ் பண்ணாம கியூபர்நெட்டிஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பாருங்க, இன்ஸ்டாலேஷன் அண்ட் கிளஸ்டர் கான்ஃபிகரேஷன். ஸோ இன்ஸ்டால் பண்றதும் அந்த கிளஸ்டரோட கான்ஃபிகரேஷனும் கியூபர்நெட்டிஸ் பார்க்கும்போது இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆனா ஒரு டைம் செட்டப் தான். நீங்க செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் மட்டும்தான் கஷ்டமே தவிர கிளஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு கிளஸ்டர் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிளஸ்டர் தான் குரூப் ஆஃப் சர்வர்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு அதுக்குள்ள வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷனை ரன் பண்ண போகுது. ஸோ அது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க வந்துட்டு டாக்கர் ஸ்வாம்ல இன்ஸ்டலேஷன் ரொம்ப ஈஸி, ஆனா கிளஸ்டர் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்காது. இப்போ டாக்கர்லயே நம்ம பார்த்தோம் இல்லையா, எஃப்மெரல் இன் நேச்சர்னு சொல்றோம். ஸோ அது எப்ப டெலீட் ஆகும், எப்ப கில் ஆயிக்கும் தெரியாத டைம்ல நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது ரிலையா. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கியூபர்நெட்டிஸ்க்கு ஆப்ஷன் போறோம். நெக்ஸ்ட் GUI, கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு உங்களுக்கு கியூபர்நெட்டிஸ் பார்க்கும்போது டேஷ்போர்ட் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். பட் டாக்கர்ல GUI கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்கேலபிலிட்டி. ஸோ ஹைலி ஸ்கேலபிள், ரொம்ப ஃபாஸ்டராகவும் இருக்கும் எது, கியூபர்நெட்டிஸ். டாக்கர் ஸ்வாம் பார்த்தீங்க அப்படின்னா கியூபர்நெட்டிஸை விட ரொம்ப 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 ஃபாஸ்டராக இருக்கும். நெக்ஸ்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸில் ஆட்டோ ஸ்கேலிங் கியூபர்நெட்டிஸால ஆட்டோ ஸ்கேலிங் பண்ண முடியும், டாக்கரால ஆட்டோ ஸ்கேலிங் பண்ண முடியாது. ஸோ மெயினாக என்ன இருக்குன்னு பாருங்க, நீங்கள் ஸ்பீடாக வந்துட்டு அதிகமாக நீங்கள் வந்துட்டு கிளஸ்டர் கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணலாம். பட் கிரியேட் பண்ண கிளஸ்டரை ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் பண்ணுறது வந்துட்டு டாக்கரால பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு மெயின் ஃபீச்சரே ஆட்டோ ஸ்கேலிங் தான், அது டாக்கர் ஸ்வாமால கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் ரோலிங் அப்டேட்ஸ் அண்ட் ரோல் பேக்ஸ். இன்கேஸ் ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா என்ன ஆகணும், ரோல் பேக் ஆகி உங்களோட பழைய வெர்ஷனுக்கு வரணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா டிப்ளாயிங் வந்துட்டு இப்போ ரோலிங் அப்டேட்ஸா இருக்கட்டும், இல்லை ஆட்டோமேட்டிக்கா ரோல் அப் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் கியூபர்நெட்டிஸ்ல பண்ண முடியும். பட் டாக்கர் ஸ்வாம் பொறுத்த வரைக்கும் உங்களால ஆட்டோமேட்டிக் ரோல் பேக்ஸை எடுக்க முடியாது. உங்களால ரோலிங் அப்டேட்ஸ் டிப்ளாய் பண்ண முடியும். அப்டேட்ஸ் என்ன இருக்கோ நெக்ஸ்ட் உங்களுக்கு அது ரோல் ஆகும். பட் ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணணும்னா ரோல் பேக் ஆகாது. ஆனா கியூபர்நெட்டிஸ் உங்களுக்கு ரோல் பேக் பண்ணும். நெக்ஸ்ட் டேட்டா வால்யூம்ஸ். டேட்டா வால்யூம்ஸ் அப்படின்றது என்ன கான்செப்ட்னா உங்களோட ஸ்டோரேஜ் வால்யூம்ஸ். ஸோ எப்படி உங்க EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு நீங்க EBS ஸ்டோரேஜ் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி இங்க உங்களோட டேட்டா ஸ்டோரேஜோட வால்யூம்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சேம் ஸ்டோரேஜ் தான். நீங்க என்ன வந்துட்டு இங்க கண்டெய்னரோட நீங்க ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டெய்னர் ஸ்டோரேஜா இருக்கட்டும், இல்ல இந்த கியூபர்நெட்டிஸ்கா இருக்கட்டும், ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே உங்களுக்கு சேம் தான், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இங்க வந்துட்டு ஸ்டோரேஜ் வால்யூம் வந்துட்டு எந்த கண்டெய்னர் கூட வேணாலும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க வந்துட்டு உங்களுடைய அந்த வால்யூம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அதர் கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய சேம் பாட். இந்த பாட் கான்செப்ட் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. கண்டெய்னர்னு நான் சொல்லேன். ஸோ கண்டெய்னரா ஒர்க் ஆகும்போது அந்த கண்டெய்னர் எப்போ கில் ஆகும்னு தெரியாதுன்னு நம்ம சொல்றோம். பட் அந்த கண்டெய்னருக்கு மேல ஒரு ரேப் ஓவரா பாட் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த பாட் தான் அந்த கண்டெய்னரை என்டையரா வந்துட்டு பார்த்துக்கும். ஸோ நான் கியூபர்நெட்டிஸ்னு சொல்ற அந்த வேர்டுக்கு பதிலாக பாடுன்றத எக்ஸாக்டான வேர்டு. ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணும்னா அந்த பாடுக்குள்ள உங்களுக்கு மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கூட உங்களால ஸ்டோரேஜ் வால்யூமை ஷேர் பண்ணிக்க முடியும். அதே உங்களுக்கு டாக்கர் ஸ்வாம்ல பார்க்கும்போது கண்டெய்னர் கூட மட்டும்தான் உங்களுக்கு வால்யூம் ஸ்டோர் ஆகும், பாட் கூட ஸ்டோர் ஆகாது. ஓகேங்களா. ஏன்னா டாக்கர்ல பாட் கான்செப்ட் கிடையாது, கண்டெய்னர் கான்செப்ட் மட்டும்தான். கியூபர்நெட்டிஸ்ல தான் உங்களுக்கு பாட்னு சொல்லிட்டு கான்செப்ட் இருக்கும். அதாவது என்டையர் கிராப் ஓவரா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஃபைனலா லாகிங் அண்ட் மானிட்டரிங். ஸோ இன்பில்டாவே டூல்ஸ் இருக்கு. ஆனா டாக்கர் ஸ்வாம்கிட்ட அப்படி கிடையாது. நீங்க வந்துட்டு தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் தான் ரிலை பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் கியூபர்நெட்டிஸோட ஆர்கிடெக்சர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கியூப் காம்பனன்ட்ஸ். இந்த கியூப் CTL, இந்த பக்கம் இருக்க UI, கியூப் ப்ராக்ஸி, கியூப்லெட், அதுக்கப்புறம் வந்துட்டு ETCD, கண்ட்ரோலர், API சர்வர், ஸ்கெடுலர். ஸோ இது எல்லாம் உங்களுக்கு என்டையரா சேர்ந்தது தான் வந்துட்டு கியூப் காம்பனன்ட்ஸ் சொல்லுவோம், கியூபர்நெட்டிஸ் காம்பனன்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது ஒன்று என்னென்னன்றதை நான் தனித்தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் இந்த ஆர்கிடெக்சரை மட்டும் கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கியூப் CTL எப்படி நீங்கள் கிட் கமாண்ட் கொடுக்குறீங்க, கிட் டாக்டர் கமாண்ட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இங்கே வந்து கியூப் CTL அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு ஒரு கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் வந்துட்டு எங்கே போகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் API சர்வர் தான் வந்துட்டு உங்களுக்கு பேக் அண்ட் ப்ராசஸ் மாதிரி. எந்த ரெக்வஸ்ட் வந்தாலும் அது ஃபர்ஸ்ட் API சர்வருக்கு தான் வரும். அந்த API சர்வர் தான் வந்துட்டு இதுல எந்த ப்ராடக்ட் எந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டுக்கு போகணும், இல்லைன்னா அது எந்த இடத்த நெக்ஸ்ட் போய் பார்க்கணும் அப்படின்றத இதுதான் சூஸ் பண்ணும். API சர்வர் தான் சூஸ் பண்ணும். ஏன்னா அதுதான் உங்களோட ஹார்ட் மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்கும், ரெண்டு நோட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. மாஸ்டர் நோடு, ஒர்க்கர் நோடு. இதுல ஒரு மாஸ்டர் நோடு ஒரு ஒர்க்கர் நோடு தான் கிரியேட் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது.
நீங்க டிஃப்ரெண்டா நீங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது. வேரியஸ் மாஸ்டர் நோட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேரியஸ் ஒர்க்கர் நோட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டர் நோட்ல என்னென்ன பர்டிகுலர் காம்பனன்ட்ஸ் இருக்கு, ஒர்க்கர் நோட்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே. ஸோ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கியூபர்நெட்டிஸ் வந்துட்டு ஒரு கிளஸ்டர் பேசிக்காக தான் ஒர்க் ஆகுது. விர்ச்சுவல் மெஷின்ஸாக இருக்கட்டும் இல்லை கண்டெய்னராக இருக்கட்டும் குரூப் ஆஃப் சர்வரோட தான் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த பிக்சர் பாருங்க, ஃபர்ஸ்ட் மாஸ்டர் நோட் இருக்கும். மாஸ்டர் நோடுக்கு பின்னாடி நிற்கிறது எல்லாமே ஒர்க்கர் நோட்ஸ். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மாஸ்டர் நோட் தான் இருக்கும், லீடர் மாதிரி. இந்த மாஸ்டர் நோட்ல தான் இருந்து தான் எல்லா கமாண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு என்னென்ன நடக்கணுன்றத சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே மாஸ்டர் நோடு தான் ஒர்க்கர் நோடுக்கு போய் சொல்லும். ஓகேங்களா? ஸோ நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, கியூபர்நெட்டிஸ் வந்துட்டு ஒரு கிளஸ்டர் பேசிக்ல ஒர்க் ஆகும். கிளஸ்டர்ன்ற வேர்டோட மீனிங் என்னன்னா குரூப் ஆஃப் நோட்ஸ் இல்லைன்னா குரூப் ஆஃப் சர்வர்ஸ். ஸோ அதுல 2 டைப்ஸ் இருக்கு, ஒன்னு மாஸ்டர் நோட், இன்னொன்னு ஒர்க்கர் நோட். ஓகேங்களா? ஸோ மாஸ்டர் நோட் தான் உங்களோட லீடர் மாதிரி, அங்க இருந்தா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்துட்டு உங்களோட ஒர்க்கர் நோடுக்கு போகும். ஸோ ஒர்க்கர் நோட்ல உங்களுடைய மல்டிபிள் கண்டெய்னர்ஸ், மல்டிபிள் பாட்ஸ் எல்லாமே அங்க ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் ஃபைனலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கியூபர்நெட்டிஸோட காம்பனன்ட்ஸ். ஸோ மாஸ்டர் காம்பனன்ட்ஸ்ல பாருங்க, இடிசிடி, ஏபிஐ சர்வர், கண்ட்ரோலர் மேனேஜர், ஸ்கெடியூலர், அது போக கியூப்கான், கியூப் டிஎன்எஸ், டேஷ்போர்ட், அதாவது ஜியூஐ, இது எல்லாமே உங்களுக்கு மாஸ்டர் நோட்ல இருக்கும். ஒர்க்கர் நோட்ல பாத்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் ப்ராசஸ் ஆன டாக்கர் டேமன், இது வந்துட்டு டாக்கர் ரன் டைம்னு சொல்லுவோம். அது கூட உங்களுக்கு கியூப்லெட் இருக்கு, சிஸ்டம் சிடி, கியூப் ப்ராக்ஸி. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கியூபர்நெட்டிஸ் காம்பனன்ட்ஸ். கியூபர்நெட்டிஸ் வந்துட்டு இனிஷியலா இதை ஏன் இப்போ தனியா ஒரு சிலபஸாவோ இல்லை தனியா ஒரு டெசிக்னேஷனாவோ வச்சு இதை ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, கியூபர்நெட்டிஸ் வந்துட்டு இப்போ மாடர்னைஸ்டு டிப்ளாய்மெண்ட்ல வந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்க வந்துட்டு நிறைய இதுல என்ன விஷயம், நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்கும். கியூபர்நெட்டிஸ் ஈஸி தான், பட் நிறைய விஷயங்கள் நீங்க இதில் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இனிஷியலா போறவங்களுக்கு ஜஸ்ட் தியரிட்டிக்கலா லைக் இன்டர்வியூல எப்படி பேசணும், அதோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றக்காக கியூபர்நெட்டிஸ் பத்தின இந்த காம்பனன்ட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லித்தரோம். பட் நீங்க லேட்டரா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு இல்லை 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்துட்டு உங்களோட டெசிக்னேஷன் கொஞ்சம் ஹையரா எடுத்துட்டு போகணும், இல்லைன்னா வந்துட்டு கரண்டா இப்ப என்ன மார்க்கெட்ல எது ஹையா போயிட்டு இருக்கோ அதை நீங்க எடுத்து படிக்கணும், டிமாண்ட்ல இருக்கிறத நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கியூபர்நெட்டிஸ் நீங்க தனியா எடுத்து படிக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா உங்க கெரியருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெவாப்ஸ் படிச்சிருக்கவங்க கியூபர்நெட்டிஸ் டெசிக்னேஷன்ல போறீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு ஒர்க் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி டூகெதரா ஃபிட் ஆகுதுன்னு பாருங்க. இடிசிடி அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி டெரஃபார்ம்ல வந்துட்டு டெரஃபார்மோட லாக் ஃபைல், டெரஃபார்மோட ஸ்டேட் ஃபைல் வந்துட்டு உங்களோட எல்லா மெட்டா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்ததோ, அதே மாதிரி இங்க இடிசிடி என்ன பண்ணும்னா எல்லா ஸ்டேட் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்ற என்டையர் விஷயத்தையும் டேட்டாஸையும் இடிசிடி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஏபிஐ சர்வர் தான் ஹார்ட் மாதிரி, கியூபர்நெட்டிஸோட ஹார்ட் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இங்க இருந்து தான் கண்ட்ரோல் மேனேஜருக்கு, ஸ்கெடியூலருக்கு, எல்லா காம்பனன்ட்ஸ்க்கும் போகும். ஸோ கண்ட்ரோலர் மேனேஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கிளவுட் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா சிசிஎம்னு சொல்லி கிளவுட் கண்ட்ரோலர் மேனேஜரும் இருக்கு, இல்ல கிளவுட் யூஸ் பண்ணல வெறும் கியூபர்நெட்டிஸ்ல எல்லாம் பண்றீங்கன்னா வெறும் கண்ட்ரோலர் மேனேஜர் சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்க 2 கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும், இல்லைன்னா 3 பாட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா 2 தான் 3 தான்ன்றதை அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த அளவு தான் அது கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? தப்பி தவறி கூட கம்மியாவும் கிரியேட் பண்ணாது, அதிகமாகவும் கிரியேட் பண்ணாது. ஸ்கெடியூலர் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ நீங்க வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண இங்க வந்துட்டு கிளஸ்டர் கிரியேட் பண்றீங்க, நீங்க அதுக்குள்ள வந்துட்டு குரூப் ஆஃப் இதை வந்துட்டு கிரியேட் பண்றீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை ஸ்கெடியூல் பண்றதே இந்த ஸ்கெடியூலர் தான். அது எந்த நோட்ல போயிட்டு கிரியேட் ஆகணும், எங்க இருந்து அது கிரியேட் ஆகணும், எவ்வளவு வந்துட்டு கிரியேட் ஆகணுன்றத கண்ட்ரோலர் மேனேஜர் பார்த்துக்கும், என்னென்ன கிரியேட் ஆகணுன்றத ஸ்கெடியூலர் பார்த்துக்கும். கியூப் ப்ராக்ஸி வந்துட்டு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு சர்வீசஸ் இல்லை ஐபி இதெல்லாம் உள்ள ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ப்ராக்ஸின்றதே அது அப்படியே ஒரு ரெப்ளிகா மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ ஒரு விஷயத்த நீங்க அப்படியே ரெப்ளிகா மாதிரி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு கியூப் ப்ராக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கியூப்கான், கியூப் டிஎன்எஸ் இது எல்லாமே கியூபர்நெட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பனன்ட். ஓகேங்களா? கியூப் சிடிஎல் எப்படி வந்துட்டு உங்களுக்கு நீங்க டாக்கர் கமாண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்கர்னு டைப் பண்றீங்களோ, அந்த மாதிரி கியூப் சிடிஎல் கியூபர்நெட்டிஸோட கமாண்ட்ஸ் கொடுக்கும்போது நீங்க கியூப் சிடிஎல்னு கொடுத்துட்டு அதோட கமாண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டேஷ்போர்ட் நத்திங் பட் ஜியூஐக்கு பார்த்துக்கலாம், என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்க முடியும். கியூப்லெட் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க்கர் நோட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் என்டையரா சேர்ந்து தான் உங்களுக்கு ஆல் டுகெதரா ஒர்க் ஆகும். இன்னொன்று, இதுல இருக்கிற காம்பனன்ட்ஸ் தான் இவ்வளோதான் அப்படின்ட்டு நம்ம ஸ்டிக் பண்ணியோ இவ்வளோன்ட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு கியூபர்நெட்டிஸ் பொறுத்த வரைக்கும்
நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது வெறும் பிகினர் லெவலுக்கு மட்டும்தான். பட் ஒன்ஸ் நீங்க ப்ரொடக்ஷன்ல போறீங்க அப்படின்னா இந்த கியூப்சிடிஎலோட இந்த பர்டிகுலர் வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ணாம ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய என்டர்பிரைஸ் லெவல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு வேற இப்ப என்ன சொல்றது, இங்க நீங்க வந்து கியூப்சிடிஎல் யூஸ் பண்ணுவீங்க. பட் உள்ள நீங்க போகும்போது வேற விதமான ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய என்டர்பிரைஸ் லெவல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு நீங்க எந்த டூல்ஸ் யூஸ் பண்றாங்க என்னன்றத பொறுத்து நீங்க உள்ள போயிட்டு அதை லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாத்துலயும் ஒர்க் வந்துட்டு இதுதான். எதுவுமே வந்துட்டு கம்மி அதிகம் அப்படின்னு கிடையாது. ஸோ கியூபர்னெட்டிஸ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கான காம்பனன்ட்ஸ் இதுதான். இது எது கூட சேர்ந்து ஒர்க் ஆகும், கண்டெய்னரோட ரன் டைம், அதாவது டாக்கரோ இல்ல நீங்க வேற ஏதாவது கண்டெய்னர் யூஸ் பண்றீங்கனாலும் அது கூட சேர்ந்து இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதோட காம்பனன்ட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்துட்டு இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தென் என்னென்ன நோட்ஸ் இருக்கு, மாஸ்டர் நோட், ஒர்க்கர் நோட் இருக்கு. ஸோ அதுக்குள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். ஓகே. ஸோ வந்துட்டு இதோட ரெக்கார்டட் செஷன் அனுப்பிச்சு விட்றேன். அதோட கோ த்ரூ பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு நீங்க கியூபர்னெட்டிஸோட இந்த தியரிட்டிக்கலா நம்ம சொன்ன எல்லா விஷயத்துலயும் ஸ்ட்ராங்கா இருங்க. லைக் கியூபர்னெட்டிஸ்ல பேசிக்ஸ் உங்களுக்கு வந்து தெரியுன்ற மாதிரி நீங்க ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே.